வணக்கம். சலாம் சத்து மலேசியா தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருப்பதற்கு நன்றி. நான் சந்திரகலா ஐயப்பன். தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு பொருட்களுக்கான தேவைகள் அதிகரிப்பதால் கடைகளில் வாடிக்கையாளர்கள் நிறைந்து வர்த்தகங்கள் பன்மடங்கு அதிகரிப்பதை காண முடிகின்றது. இவ்வாறு அதிக வாடிக்கையாளர்களை பெறும் வர்த்தகங்களில் ஒன்று தையல் கடைகள். அது குறித்த கண்ணோட்டத்தை அடுத்து காண்போம். தீபாவளிக்கு மக்கள் ஜவுளி கடைகளுக்கு படையெடுப்பது போன்று அக்கடைகளின் வரிசையிலேயே சிறிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கும் துணி தைக்கும் கடைகளிலும் வேலைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. கடையின் ஓரத்தில் வாடிக்கையாளர்களின் துணிகள் தைப்பதற்காக பைகளில் குவிந்து கிடக்கும் நிலையில் ஏற்றுக்கொண்ட அழிப்பானைகளை குறித்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் எனும் பரபரப்பில் தையல்காரர்கள் இருப்பர். இதற்காக வழக்கமான நாட்களை காட்டிலும் உரிமையாளர்கள் சிலர் கடையை நீண்ட நேரம் திறந்தும் வைத்திருப்பதுண்டு. டைம் வந்து குறவா இருக்கு. இப்போ ஒரு 10-15 நாள் தான். அதனால வாங்கி வச்சிருக்கிறத கொடுக்கணும். அதனால புதுசா வந்து அர்ஜென்ட்லாம் எடுக்க முடியாது. பஞ்சாபி சுட்டு சாரி பிளவுஸ் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. அது வந்து நாங்க ஈஸியா உள்ள வேலை தான் எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இப்ப தீபாவளியில செய்ய முடியாது. எங்க டைம் ரொம்ப இழுக்கும், அதனால செய்ய முடியாது. ஈஸியா உள்ள வேலைன்னா கொஞ்சம் கூடுதா செய்யலாம்னு சொல்லிட்டு பஞ்சாபி சுட்டு சாரி பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு இருக்கோம். சமயத்துல வீக்கெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். நார்மல் டேஸ்லாம் ஒரு 10 கஸ்டமர்ஸ் என்ன பேட்டர்னா சாரி பிளவுஸ்லாம் கொஞ்சம் நிறைய பேட்டர்ன் இப்போ புதுசு நிறைய பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. பஞ்சாபி சூட்லயும் நிறைய வெரைட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மங்காத்தா படம் வந்தாக்கா த்ரீசா போட்டிருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்சது செஞ்சு கொடுக்குறோம். புதிதாக ஆடையை தைத்துக் கொள்பவர்கள் மத்தியில் தீபாவளிக்கு கடைகளில் வாங்கும் ஆடைகளை தையல்காரரிடம் கொடுத்து உடல் அளவிற்கு ஏற்ப தைத்துக் கொள்பவர்களும் இருக்கவே செய்கின்றனர். சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஃபிட்டிங் எல்லாம் சரியா இருக்கிறதுனால தேடியே வராங்கல்ல. எக்ஸ்ட்ராலாம் காசு இதுக்காக இன்க்ரீஸ் பண்றதுலாம் இல்ல, கிடையாது. தங்களுக்கென புதிய ஆடையை தைத்துக் கொள்ள மறந்துவிடும் இவர்கள் தாங்கள் தைத்த ஆடைகளை வாடிக்கையாளர்கள் திருப்தியோடு அணிவதைக் கண்டு மகிழ்கின்றனர். ஒரு கடை அப்புறம் பேட்டர்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தைப்பாங்க. என்னோட கல்யாண சாரி என்கேஜ்மெண்ட் எல்லாம் இங்கதான் நாங்க தைச்சோம். நாங்க ரெகுலர் கஸ்டமர். இல்ல, அவங்க குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. டைம் எடுத்து செஞ்சு குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. லைக் ஃபங்க்ஷன் டின்னர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அடிக்கடி ஒரு தைக்க கொடுக்கணும். டைம் ஆன் டைம் வந்து கொடுத்துருவாங்க. நார்மலி வந்து பஞ்சாபி ஷூட் பாஜி குரும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டு மக்களின் ஒருமைப்பாட்டை மேம்படுத்தக்கூடிய இது மாதிரியான நிகழ்ச்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என மாய்கா துணைத் தலைவர் டாக்டர் எஸ். சுப்பிரமணியம் தெரிவித்தார். பல்வேறு இனத்தவரின் பங்கேற்புடன் நடைபெறும் இந்நிகழ்ச்சிகள் பிற இனத்தவரும் நமது கலை கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும் என அவர் தெரிவித்தார். மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு புரிந்துணர்வோடும் மற்ற ஒருவரை ஒருவர் மதித்து இருக்கக்கூடிய நிலை உருவாக்க வேண்டும். அதுக்கு ஏற்பாட்டாளர்கள் எல்லா இனங்களையும் சேர்த்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது வந்து இப்ப நாடு தழுவில நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். இது நாட்டின் எதிர்காலத்துக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. மலாக்கா ஜாஸ்தினில் உள்ள இஸ்கந்தார் ஷா மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இவ்வாண்டுக்கான ரங்கோலி கோல போட்டியை தொடக்கி வைத்த பின்னர் டாக்டர் எஸ். சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் பேசினார். பல்லின மாணவர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் பல்வேறு அழகிய ரங்கோலி கோலங்கள் வரையப்பட்டன. மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவான கண்ணை கவரும் இக்கோலங்கள் அனைத்தும் ஒரே மலேசியா கொள்கை மற்றும் மூவின ஒருமைப்பாட்டை பிரதிபலித்தன. பண்டிகை காலத்தில் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் தீபாவளி பலகாரங்களை வழங்குவதற்காக ஆம்பாங் ஜயா வட்டார மலேசிய இந்து சங்க பேரவை பல இன மக்களுடன் இணைந்து முறுக்கு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டது. ஆம்பாங் அம்னோ கிளையின் ஆதரவோடு பல இனத்தவர்களும் இந்நிகழ்ச்சியில் திரண்டு ஒன்றாக முறுக்கு தயாரித்தனர். ஆம்பாங் அம்னோ கிளையின் தலைவர் டாக்டர் ஹஜி இஸ்மாயில் பின் கிஜோ இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார்.
Kita menyedari bahawa sekarang ni apabila Datuk Seri Muhammad Najib Tun Abdul Razak selaku Perdana Menteri menyarankan supaya One Malaysia dikedepankan, di mana apa saja program-program yang dibuat bersama tiga bangsa ataupun seluruh bangsa dalam negara kita. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரான சுப்பையா பண்டான் மேவா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த முறுக்குகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். வட்டார ஹாஸ்பிட்டலில் பெரிய மருத்துவமனையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த தீபாவளி அன்பளிப்பாக இம்முறை முதல் முறையாக நாங்கள் கொடுக்க போகின்றோம். வேளையிலே அவங்களும் சந்தோஷமா இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்கு நாங்களும் இறைவனை பிரார்த்திப்போம். அவங்களும் கூடிய விரைவில் அவங்களும் வீடு திரும்ப வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறுகிறோம். பெருநாட்கள் நம்மை ஒன்றாக இணைக்க வல்லவை என்பதை இந்நிகழ்ச்சியும் நிரூபித்தது. இத்துடன் தமிழ் செய்தி நிறைவடைகின்றது. அடுத்து வரும் டிவிஐ ஆங்கில செய்தியை காண தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.